இன்றைக்கி மார்ச் 17 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா தேன் எடுக்க தான் போகிறோம். நான் அண்ணன் வீட்டில் நம்ம 2 பாக்ஸ் மாடியில் வச்சுருந்தோம். இதுதான் அந்த 2 பாக்ஸு. இங்கே என்னது இருக்குன்னா, இங்கே வந்து 2 மாமரம் தான் இருக்குது. இங்கே தான் மாம்பழம் டேஸ்ட்டில் தேன் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம அதுக்கு ஆரம்பமாக ஸ்மோக்கர் ரெடி பண்ணியாச்சு. ஆனால் நம்ம ஸ்மோக்கர் அவ்வளோ யூஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஆனால் சும்மா போட்டு வச்சுப்போமே அப்படின்ட்டு போட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். எவ்வளோ ஈச்சி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் என்ன ஒன்றுமே நம்மளை கொட்டலை. அதுதான் கொஞ்சம் அதிசயமாக இருக்குது. இந்த பாக்ஸ்லாம் எப்போ போனாலும் நம்மளை மூக்குலேயும் கண்ணுலேயும் தான் கிஸ்ஸாக அடிக்கும். ஆனால் இன்றைக்கி நம்மளை ஒன்றுமே தொட்டு பார்க்கல. ஏன்னு தெரியல, நம்மள ஏதாவது கோவமாக இருக்கலாம் தெரியல. அதனால் நம்ம எடுத்து என்னாச்சு அப்படின்னு லைட்டாக பார்த்தோம். ஓரளவுக்கு சீல் பண்ணியிருக்கு. அந்தளவுக்குலாம் சீல் பண்ணலை, ஆனால் ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கு. நம்ம சரி இதை அடுத்து எடுக்க வேண்டியதான். அதுக்கு எடுக்க போகிற ப்ராசஸை இப்போ பாருங்கள். ஆனால் தேன் எவ்வளோ வச்சுருக்கு. ஈச்செல்லாம் அப்படியே ஊதி ஊதி கீழே தள்ளிட்டேன். ஆனால் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. நானும் ஏமாந்து ஒரு கொட்டாது கொட்டுடா, ஒரு கிஸ்ஸாது அடிடான்னு சொல்கிறேன். ஒரு ஈச்சு கூட என்கிட்ட வர மாட்டேங்கி. நான் எடுத்து வச்சு நம்ம 5 ஃப்ரேமே எடுத்து வெட்டியாச்சு. பாருங்கள், இதான் அதில் உள்ள மகரந்தம். இந்த மகரந்தம் தான் தேனீச்சங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இதை எடுத்து நம்ம எப்போது மிஷினில் போட்டு சுற்ற ஆரம்பித்தாச்சு. சுற்றுனோடனே சைடில் தேன்லாம் தெரிச்சு விடும். நீங்கள் ஒழுங்காக பார்த்தா தெரியும் எப்படி தேன் சைட்லேருந்து கீழே போகுதுன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு சைடு வச்சு ஒரு 2-3 சுற்றினா போதும். அந்த சைடில் தேன்லாம் வெளியே வந்துடும். மறுபடியும் அதை மாற்றி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 சுற்று இல்லை 3 சுற்று தான். ரொம்பலாம் சுற்ற வேண்டாம். 2-3 சுற்று கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றினாலே அதில் இருக்க தேனாலும் அப்படியே வெளியே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ தேன் வெளியே வருதுன்னு. நீங்கள் பார்த்தாலும் நல்லாவே தெரியும். ஆனால் நம்ம மிஷின் கொஞ்சம் சேட்டை பண்ணுது பார்த்துக்கோங்க. அதுக்காகவே இதை கொஞ்சம் பார்த்து மெதுவாகவே பொறுமையாக சுற்ற வேண்டியது இருக்குது. சுற்றி முடித்தாச்சு. இதில் ஓரளவுக்கு நம்மளுக்கு மிஞ்சி போனால் 1 கிலோ தான் தேன் கிடச்சிருக்கோம் மொத்தமாகவே. பாருங்கள், சுற்றி முடிச்சு நான் அடையே காட்டுறேன். உங்களுக்கு தேனே கண்ணு தெரியாது. ஏன்னா எல்லா தேனுமே வெளியே வந்துட்டு அந்த மகரந்தம் மட்டும் அப்படியே இருக்குது. அந்த மகரந்தம் வந்து ஈச்சிக்கு தான் முக்கியம். நம்மளுக்கு நல்லது தான். ஈச்சிக்கு அதை வச்சுட்டு 2ஆம் பாக்ஸுக்கு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. 2ஆம் பாக்ஸில் என்ன இருக்குன்னா, மாமரமும் வேறு சப்போட்டா மரம் இருக்குது. கிட்ட முருங்கையும் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இதில் மாந்தேன் தான். இதுவும் மா தான் அதிகமாக இருக்கும். அதனால் பாருங்கள், கலர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருந்த மாதிரி இருக்கும். அதான் மாந்தேன். நீ சாப்பிட்டு பார்த்தா தெரியும். என் தேன் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். அதில் அந்த மாந்தேன் டேஸ்ட்டு நல்லாவே அவங்களுக்கு தெரியும். நான் மிக்சடு தான் கொடுப்பேன் மல்டி ஃப்ளேவரில். ஆனால் அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து தனியாகவே காட்டி கொடுக்கும். பாருங்கள், நம்ம எடுத்து தேனை ஒரு இதில் ஊற்றி வச்சுருக்கோம். என்ன கலரில் அழகாக இருக்குன்னு பாருங்கள். மிஷினில் ஒன்றுமே இல்லை. இந்த பாத்திரத்தில் எல்லாத்தையும் ஊற்றி வச்சு அவ்வளோதான் மக்களே. நம்ம போய்ட்டு வரோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.